அண்மை செய்தி. அமோனியா வாயு கசிவு குறித்து விசாரிக்க தமிழக அரசு குழு அமைத்துள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. பலி எண்ணிக்கை 6ஆக அதிகரித்துள்ளது. மேலும் 9 பேர் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 70க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை முதல்வர் சாந்தாராம் தலைமையில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ஜெயிலானி இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் ஜெயிலானி. தற்போது அமோனியா வாயு குறித்து விசாரிக்க மக்கள் நல்வாழ்வுத்துறை சார்பில் குழு அமைக்கப்பட்டுள்ளதாக தகவல் கிடைக்கப்பெற்றுள்ளது. இது குறித்த முழுமையான விவரங்களை பதிவிடுங்க. வணக்கம் வருண்யா. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டத்துல இயங்கி வரக்கூடிய அந்த இறால் பதப்படுத்தி வைக்கக்கூடிய தொழிற்சாலையில அமோனியா கேஸ் கசிவு என்பது இன்று காலை ஏற்பட்டது. இந்த கேஸ் கசிவின் காரணமாக 70க்கும் மேற்பட்ட மக்கள் பாதிக்கப்பட்டு மருத்துவமனைகள்ல சிகிச்சை மேற்கொண்டு வருகிறார்கள். அதில் 6க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்திருப்பதாக தகவல்கள் தொடர்ச்சியாக வெளியாகி கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில இந்த அமோனியா கேஸ் கசிவு தொடர்பாக மருத்துவ குழு தரப்புல விசாரணை மேற்கொள்வதற்காக மருத்துவர் சாந்தாராமன் தலைமையில ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு தொடர்ச்சியாக அவர்களுக்கு வழங்க வேண்டிய சிகிச்சைகள், அவர்களது உடலில் எந்தெந்த மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது, எதன் காரணமாக இந்த பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கிறது என்பது தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளும் என்பதாக நமக்கு முதற்கட்ட தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக இந்த அமோனியா கேஸ் கசிவு காரணமாக உடலில் பல்வேறு பிரச்சனைகள் என்பது ஏற்படும். குறிப்பாக இந்த அமோனியா காற்றினை சுவாசிப்பதன் காரணமாக மூக்கு, வாயு ஆகிய பகுதிகளில் தொடர்ச்சியாக பாதிப்பு என்பது ஏற்படும். குறிப்பாக இந்த கேஸ் கசிவு இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் மூச்சு திணறல் ஏற்படுவதற்கான அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. நுரையீரலில் இருக்கக்கூடிய அந்த திரவம் சேருதல், சுவாசம் செயலிழப்பு உள்ளிட்டவைகள் கூட ஏற்படும். அதிகப்படியான பாதிப்புகள் ஏற்படும் போது உயிரிழப்புகள் கூட ஏற்படக்கூடிய ஆபத்து என்பது இருக்கிறது இந்த அமோனியா வாயுவினை சுவாசிப்பதன் காரணமாக. இப்படிப்பட்ட நிலையில்தான் ஒரு தொழிற்சாலையில் அமோனியா கேஸ் கசிவு காரணமாக பலர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். உடனடியாக அருகாமையில் இருக்கக்கூடிய 2 தனியார் மருத்துவமனைக்கு 70 பேருமே கொண்டு சென்று சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் கூட சிகிச்சை பலனின்றி சிலர் உயிரிழந்திருக்கக்கூடிய தகவல் என்பது கிடைக்கப்பட்டு வருகிறது. பலர் அவரது உடல் என்பது கவலைக்கிடமாக இருப்பதாகவும் நமக்கு முதற்கட்ட தகவல் கிடைக்கப்படுகிறது. குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய 5 மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளையும் தயார் நிலையில் இருக்கும்படி சுகாதாரத்துறை சார்பில் ஏற்கனவே அறிவுறுத்தல் என்பது கொடுக்கப்பட்டது. குறிப்பாக ஸ்டான்லி மருத்துவமனை, ராஜீவ்காந்தி மருத்துவமனை, ராயப்பேட்டை மருத்துவமனை, கீழ்ப்பாக்கம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை உள்ளிட்ட மருத்துவமனைகள்ல உடனடியாக சிகிச்சை வழங்குவதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் என அறிவுறுத்தியிருந்தார்கள். குறிப்பாக ஸ்டான்லி மருத்துவமனையில தற்போது வரையிலும் 10க்கும் மேற்பட்டவர்கள் அறையை தந்து தற்போது மேல் சிகிச்சை என்பது வழங்கப்பட்டு வருகிறது. அதில் சிலர் தீவிர சிகிச்சை என்பது அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக அவர்களுக்கு சுவாச கோளாறு பிரச்சனை என்பது அதிகமாக இருப்பதாக நமக்கு முதற்கட்டமாக மருத்துவரிடமிருந்து பெறக்கூடிய தகவல்களாக இருந்து வருகிறது. இதே போன்று ராஜீவ்காந்தி மருத்துவமனையை பொறுத்தவரை 4 பெண்கள் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதில் 2 நிலை என்பது கவலைக்கிடமாக இருக்காக கூறப்படுகிறது. குறிப்பாக நுரையீரலில் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருப்பதாக நமக்கு ஒரு புறத்தில் தகவல் என்பது கிடைக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் தான் அவர்களுக்கான அந்த மருத்துவ விவகாரங்களை ஆய்வு மேற்கொள்வதற்காக, விசாரணை மேற்கொள்வதற்காக ராஜீவ்காந்தி மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையின் டீன் சாந்தாராமன் தலைமையில மருத்துவர்கள் அடங்கிய ஒரு குழு என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த குழு இந்த விவகாரம் தொடர்பாக முழுவதுமாக ஆய்வு மேற்கொள்ளும் என்பதாக முதற்கட்ட தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில்தான் பாதிக்கப்பட்ட அந்த பகுதியில சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்களை பார்ப்பதற்காக திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பு அமைச்சர் குமார் அவர்கள் அங்கு சென்றிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருண்ராஜ் இன்னும் சற்று நேரத்திற்குள்ளாக ஸ்டான்லி மருத்துவமனைக்கு வருகை தந்து அங்கு சிகிச்சை பெறுபவர்களை பார்வையிட இருக்கிறார் என்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது.